ஆகஸ்ட் 8ஆம் தேதி புதுச்சேரி அமித்ஷா வர இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். தன்ராஜ், வணக்கம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி வர இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது மத்திய அரசால் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் உள்ள காவல்துறைக்கு வண்ணக்குடி அங்கீகாரமானது வழங்கப்படுகிறது. அதாவது இந்தியாவில் சிறந்து விளங்கும் மாநில காவல்துறைக்கு இந்த அங்கீகாரத்தை ஜனாதிபதி வழங்குவார். இதனையடுத்து புதுச்சேரி காவல்துறைக்கு இந்த வண்ணக்கொடி அங்கீகாரமானது கடந்த தேர்தலுக்கு முன்பு, அதாவது நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு குடியரசுத் தலைவரால் வழங்கப்பட்டுள்ளது. இதனை சிறப்புமிக்க வகையாக புதுச்சேரியில் நடைபெறும் காவல்துறை விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த மாதம் 25ஆம் தேதி புதுச்சேரி வரவுள்ளதாக தகவல் வெளியானது. தொடர்ந்து அதுக்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் டெல்லியில் மாணவர்கள் போராட்டம் காரணமாக அமித்ஷா புதுச்சேரிக்கு வருகையானது ரத்து செய்யப்பட்டது. இதனையடுத்து தற்போது வரும் 8ஆம் தேதி மீண்டும் அந்த நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகிறது. இதற்காக வரக்கூடிய ஆகஸ்ட் 8ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரிக்கு வருகை உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அன்றைய தினமும் புதுச்சேரி போலீஸ் காவல் நிலைய கிரவுண்டில் நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு இந்த வண்ணக்கொடி அங்கீகாரம் பெற்ற புதுச்சேரி காவல்துறையை பாராட்டி அந்த விழாவில் அமித்ஷா பங்கேற்ப உள்ளதாகவும் தகவலானது வெளியாகியுள்ளது. மேலும் அன்றைய தினம் புதுச்சேரியில் அன்று இரவு அமித்ஷா தங்கி மறுநாள் அவர் டெல்லி செல்ல உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியில் ஏற்கனவே என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுக்கும் பதவியேற்ற நிலையில் அவர்களுக்கான இந்த இலாக்காக்கள் இன்னும் ஒதுக்கப்படவில்லை. இந்த நிலையில் அமித்ஷா வரக்கூடிய 8ஆம் தேதி வர உள்ள நிலையில் அதற்கு முன்பாக இந்த இலாக்கா ஒதுக்கீடு சபாநாயகர் உள்ளிட்டவைகள் நியமிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி புதுச்சேரி அமித்ஷா வர இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். தன்ராஜ், வணக்கம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி வர இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது மத்திய அரசால் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் உள்ள காவல்துறைக்கு வண்ணக்குடி அங்கீகாரமானது வழங்கப்படுகிறது. அதாவது இந்தியாவில் சிறந்து விளங்கும் மாநில காவல்துறைக்கு இந்த அங்கீகாரத்தை ஜனாதிபதி வழங்குவார். இதனையடுத்து புதுச்சேரி காவல்துறைக்கு இந்த வண்ணக்கொடி அங்கீகாரமானது கடந்த தேர்தலுக்கு முன்பு, அதாவது நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு குடியரசுத் தலைவரால் வழங்கப்பட்டுள்ளது. இதனை சிறப்புமிக்க வகையாக புதுச்சேரியில் நடைபெறும் காவல்துறை விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த மாதம் 25ஆம் தேதி புதுச்சேரி வரவுள்ளதாக தகவல் வெளியானது. தொடர்ந்து அதுக்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் டெல்லியில் மாணவர்கள் போராட்டம் காரணமாக அமித்ஷா புதுச்சேரிக்கு வருகையானது ரத்து செய்யப்பட்டது. இதனையடுத்து தற்போது வரும் 8ஆம் தேதி மீண்டும் அந்த நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகிறது. இதற்காக வரக்கூடிய ஆகஸ்ட் 8ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரிக்கு வருகை உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அன்றைய தினமும் புதுச்சேரி போலீஸ் காவல் நிலைய கிரவுண்டில் நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு இந்த வண்ணக்கொடி அங்கீகாரம் பெற்ற புதுச்சேரி காவல்துறையை பாராட்டி அந்த விழாவில் அமித்ஷா பங்கேற்ப உள்ளதாகவும் தகவலானது வெளியாகியுள்ளது. மேலும் அன்றைய தினம் புதுச்சேரியில் அன்று இரவு அமித்ஷா தங்கி மறுநாள் அவர் டெல்லி செல்ல உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியில் ஏற்கனவே என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுக்கும் பதவியேற்ற நிலையில் அவர்களுக்கான இந்த இலாக்காக்கள் இன்னும் ஒதுக்கப்படவில்லை. இந்த நிலையில் அமித்ஷா வரக்கூடிய 8ஆம் தேதி வர உள்ள நிலையில் அதற்கு முன்பாக இந்த இலாக்கா ஒதுக்கீடு சபாநாயகர் உள்ளிட்டவைகள் நியமிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி, தன்ராஜ்.